காலில் இருக்கிற உழைப்பு தானே இவ்வளோ இது ரிலாக்ஸாக இருக்குது. முதல் 2 நாளாக இருக்கும். முதல்ல இந்த கால்லேருந்து ஆக உரைப்பாக இருந்தது தானே. இப்போ இப்படிதான் இருக்கு. இன்னும் முழுசாக விடுபடு இருந்தது பரவாயில்ல தானே. ஐயோ அதுதானே நான் சொன்னேன். என்ன எல்லாம் இல்லாட்டி நல்ல கண்டு காட்டி நான் சொல்லிக்கணும். அப்படி அவங்கள நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் காரணம் நல்லா இருந்தார். கட்டொலியுமே சுகர் பிள்ளையா இருக்கா? இல்லையே சுகர் பிள்ளை எனக்கு இப்போ நாங்கள் பக்கம் போகிறது இல்லை. 5 மாதம் சொன்னாலும் தான் பிரதரும் சுவாமி சகோதரனும் சுவாமி தெரியல. வயசுக்கு வரும் வயசு வரும். முதலாவது செயலாளர் வந்தாங்க. வந்து இங்கே இருக்கே பெரியோ இல்லையா ரோகதில் என்ன பெரியோ இல்லை. பணத்து உடமையின்படி மற்ற கிரகங்கள உடமையின்படி மேலே அங்கே பெரிய கோயில் அது மாதிரி கிரகம் ரோகதில் பெரிய கோயிலாம் இருந்தது. அப்போ கணங்கள் மகண்டமாக ஓடி வந்து போய் எல்லாம் கொண்டோடு கொண்டது தான் அந்த அந்த இஷ்டம். அப்போ பிரிப்பு பாதகர் பிரிப்பு பாதகர் எந்த பிரிப்பு பாதகர்? இந்த மடு பரிபாலகர் அவர் எங்க? ஓஎம்ஐ பாதகர். இந்த சபை இருக்கு. அதோட ஓஎம்ஐ வந்து தனி சபையோ? இங்கே முதல் வந்து நீங்கள் ஃபாதர் படித்து முடிச்சுட்டு முதலாவது ஃபாதர்ன்னு சொல்லி நோமலாக அதுக்கு என்ன பட்டம் இப்போ ஃபாதர்னு கொடுப்பாங்களா? பொறுப்பு பட்டம் கொடுப்பாங்களா? அதுக்கு பிறகு ஓஎம்ஐ திருப்பி படிப்பு இருக்கா? இல்லை இல்லை அது வந்து சுவாமி படிக்கிறது வந்தேக்குள்ளேயே எது வந்து எது படிக்கும். ஓஎம்ஐக்கு தனி ஒரு வித்தியாசம் அவங்களோட தனித்துவமான படிப்பு இருக்கு. அப்போ அது சுவாமியாக வந்தவரை படிக்கிறேன். உள்ளனவே படித்து தான் அந்த சுவாமியாக இருக்கும். அவங்க சில ரூல்ஸ் எல்லாம் வித்தியாசம் இருக்குவாங்க. எல்லாத்தையும் விசாரித்து அணைஞ்சு அந்த சபையில் சேர்ந்து படிக்கணும். இதில் இதை பிறகு எடுத்து அவங்க வந்து அந்த நிலமை முடிச்சுட்டு போகிறேன். நம்ம முடிஞ்சாதான் இருக்குது. அதெல்லாம் வெறிக்கோஸ் வர்ற இதுவும் இருக்குது, தன்மையும் இருக்குது. அந்த முடிச்சு எடுத்து தோட்டத்தை வெளியாக்குனா வெளியாகிடும். இல்லை நான் போகிறது என்ன ஓடுறது உருவுறது ஒருத்தவங்க ஊற்றுறது சொல்கிறது 2 வேலை. நான் வந்து எல்லாரும் ரொம்ப வைத்தியம் உண்மையாக எனக்கு குட்ட வைத்தியம் சரியான விருப்பமானது. போய்க்காது செய்தாங்கன்னா சொல்லிட்டாங்க. அதனால 15 நாள் இருந்து நான் அந்த கவச்சு அந்த அச்சுவேலி ஆஸ்பத்திரியில் 15 நாள் இருந்தேன். ஒரு சூடாக்கி ஒருத்தனம் கொடுத்தாலும் அந்த இலையை ஒரு 5-6 இலையர் வந்து சூடாக்கி ஒருத்தனம் கொடுத்தாரு. என்ன சாப்பிடுவீங்க?
வெளிநாட்டிலேருந்து வந்தீங்களா இங்கே இருந்தா நான் ஏறி பின்னே வந்துடுவேன். வீட்டை நீ சாப்பிட்றது நான் சாப்பிடல, இது சாப்பிடணும். எனக்கு என்ன இருக்கான் நீ சாப்பிடலாம்டா நீங்கள் உங்களை முடியணும். நீங்கள் முழங்கால்னு பாதுகாப்புறது கசநார்கள் கசநாருன்னு சொல்கிறது டெண்டர்னு சொல்கிறது அது வந்து ஈஞ்சி கொடுக்காம பாதுகாக்கும். முழங்கால் நோக்கள் பிறட்டாமல் கொள்ளாமல். முழங்கால் ஈஞ்சது தான் முதல் வந்து விட்டு விளையாடு இந்த ஒரு விளையாட்டுக்குள்ள விட வேண்டும். பாரு அப்படி சரிஞ்சு பாருங்க பாரு. இப்போ விட வேண்டும் இல்லை நீ ஓடுறா விளையாடுறா கிட்ட வாங்க வாழை அப்படி போடணும் கிட்ட வாங்க. தெரியல என்ன வாழை பின்னால் தெரியல. ஓ நான் நிற்கிறேன். இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா சரி நான் சரி சரி ஓகே. பக்கவாதம் வந்து ஆக்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் செய்த உடனே நல்ல சக்ஸஸ் ஆகிடும். இதுதான் ஆக்களுக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட். இந்த உண்மையாக இது சரியான நல்ல மசாஜிங் கூட இருக்கு. இப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் உங்களுக்கு இப்போ நல்ல வித்தியாசம் இருக்குது தானே? ஐயோ உண்மையாக சொல்றேன், 100% உண்மையாக சொல்றேன், வித்தியாசம் இருக்கு. அதான் நானும் வெளிக்கிட்டு 4 நாளைக்கு உடச்சி செய்யலாம் தானே. அதோட பிரயோஜனப்படுத்திடணும். இதுக்கு டைம் என்ன சொல்றீங்க? நீங்களும் அதை விரும்புனீங்க தானே. அதோட தான் நான் டக்குன்னு நான் இப்போ லீவா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பேசாமல் இருப்பீங்க. அதோட தம்பி அடி சொன்னேன் இன்றைக்கு செய்வது. கடை சொல்லி உங்கள்கிட்ட விசாரிக்க சொல்லி இப்போ நேற்று மதியானம் ஏன் லீவா அப்படின்னா? ஓ அது இல்லை இல்லை ஏன் விசாரிக்க சொல்லியிருந்தா விளங்கலை. நேற்று இன்றைக்கு வருவீங்களான்னு என்னது லீவ் நாள் தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு லீவு கடல் நல்ல இருக்கேன். ரைட் 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 சரி அதை பார்த்துட்டு விசாரிக்கிறீங்க. சரி சரி சரிங்க இருக்குது. ரைட் நான் நீங்கள் அதை பார்த்துருக்கோம். அதான் நிற்கிறது அவருக்கு வச்சுன்னா நீங்கள் நான் பார்க்காம இருக்க ஃபாதர் ஃபாதர் அதாவது நினைக்கிறேன். உத்தியோகத்தில் இருக்கிற ஆட்கள் உத்தியோகமே தானே உத்தியோகம் நினைக்கிறேன். இல்லை என்ன லீவ் ஐயா இதில் பிளான் பண்ணுறது அதுவும் உதவியாக அப்போ கேட்க சொன்னீங்களோ? ஓ கேட்கல நிற்க போட்டு அறக்க பறக்க வெளிக்கிட்டு நிற்கிறான். ஏன்னா ட்ரெயின் 3:30 தான் இங்கே போகணும். அதுக்கப்புறம் அவ்வளோ ட்ரெயின் எல்லாம் விட்டு வெளிக்கிட்டான். கடைசியாக இருக்கேன் கம்பெனிக்காங்க நம்பர் உங்களோட நம்பர் சேவ் பண்ணி அன்றைக்கி மிஸ் கால் மாட்டி சேவ் பண்ணி வைக்கலையா? சேவ் பண்ணி வைக்கலையா? இன்றைக்கு இன்றைக்கு தான் நம்பர் தான் இருக்குது. சரி சரியா அது நம்பர்லேருந்து